ஹாப்பி மார்னிங். இன்னுமே கோல்டெல்லாம் வந்து சரியாகலை. அதனால் காலையிலே வந்து கொஞ்சம் இஞ்சி, அப்புறமா துளசி இலை, மஞ்சள்லாம் போட்டு ஒரு டீ மாதிரி தான் ரெடி பண்ணி குடிச்சிருந்தேன். இது ஒரு 2 நாளாக குடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ஃபீல்லாம் வந்து பெட்டராகவே இருக்குது. நேற்று வந்து அப்பா மீன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு நார்மலாக மீன் பற்றிலாம் ரொம்ப தெரியாது. இது என்ன மீன், இது என்ன மீன் அந்த மாதிரிலாம் தெரியாது. இது வந்து நெய் மீன்னு சொன்னாங்க. மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் மீன்லாம் சமைக்கிறேன். அதுவுமே எப்போவாச்சும் ரொம்ப ரேண்டமாக தான். இன்றைக்கி காலையில் அதுலேருந்து பாதி மீன் எடுத்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஒரு ஃபேவரைட் காம்போ இருக்குது. தோசை, தேங்காய் சட்னி, அது கூடவே ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. அதனால் அப்பா மீன் வாங்கிட்டு வந்ததுமே இதை தான் யோசித்து வச்சுருந்தேன். அதையே அன்றைக்கி காலையிலைக்கும் பண்ணிட்டேன். சின்ன வயசில் அப்பா ஹார்பர்லேருந்து மீன் வாங்கிட்டு வரப்போ நைட்டு தான் இருக்கும் மேக்ஸிமம் டைமில். அப்போ வந்து நைட்டே கூட நிறைய நாள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இப்படி தோசை கூட வச்சு கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.